100 ரூபாயில் கேன்சருக்கான மாத்திரையை கண்டுபிடித்துள்ளது டாடா நிறுவனம். இதய நோய்களுக்கு அடுத்தபடியாக மனிதர்களை அதிக அளவு கொன்று வரும் புற்றுநோய்க்கான மருந்து தேடலில் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக இதுகுறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த மும்பையை சேர்ந்த டாடா இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தற்போது புற்றுநோய்க்கான மாத்திரையை கண்டுபிடித்துள்ளது. இந்த மாத்திரை நோயாளிகளுக்கு 2வது முறையாக புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் என்றும் அத்துடன் கதிர்வீச்சு மற்றும் கீமோதெரபி போன்ற சிகிச்சையின் பக்க விளைவுகளை 50% குறைக்கும் என்றும் டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கணையம், நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோய் ஆகியவற்றிற்கும் இந்த மாத்திரை பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. புற்றுநோய் சிகிச்சையை மேம்படுத்த இந்த மாத்திரை பெரிதும் உதவும் எனவும் எல்லா மருந்து கடைகளிலும் இந்த மாத்திரை கிடைக்கும் எனவும் மேலும் இதன் விலை 100க்குள் இருக்கலாம் எனவும் அதன் ஆராய்ச்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எலிகளில் மனித புற்றுநோய் செல்கள் புகுத்தப்பட்டு புற்றுநோய் கட்டி உருவாக்கப்பட்டு கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆராய்ச்சி குழுவில் இடம்பெற்றிருந்த டாடா மெமோரியல் மருத்துவமனையின் மூத்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜேந்திர பத்வே. ரெஸ்வெராட்ரோல் மற்றும் காப்பர் கொண்ட ப்ரோ ஆக்சிடென்ட் மாத்திரைகளை ஆராய்ச்சி குழுவினர் கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மாத்திரையை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்த பிறகு வரும் ஜூன், ஜூலை மாதங்களில் சந்தையில் கிடைக்குமென எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது.